ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தீமை செய்வதற்கு பொதுவாக தீங்கு செய்தவர்கள் வீழ்ந்து போக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. நமக்கு அநீதி இழைத்தவர்கள் தேவனால் தண்டிக்கப்படுவதை காண வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. அக்கிரமக்காரர்கள் வீழ்ச்சிகளுக்கு பதில் எழுச்சிகளை காண நேரிடுவது எல்லோருக்குள்ளும் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தவே செய்யும். ஆனால் கிறிஸ்தவ கண்ணோட்டத்தில் எதையும் பார்க்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் இது போன்ற விஷயங்களில் வேறுபட்டுத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய நீதிக்கும் நியாயத்திற்கும் தக்கவாறு தேவன் நற்பலன்கள் அருளுவார் என்று நாம் விசுவாசித்து செயல்பட வேண்டுமே அன்றி நியாயக்கேடு செய்தவர்களுக்கு நம் கண்களுக்கு எதிரில் ஏதாவது நடக்க வேண்டுமென எதிர்பார்க்க கூடாது. எனக்கு பிறரால் என்ன நேரிட்டது, அதற்காக தேவன் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்று நாம் பார்க்க வேண்டுமே அன்றி எனக்கு எதிராக இயங்கியவருக்கு என்ன நேரிட போகிறது என்று பார்த்து கொண்டிருக்க கூடாது. நமக்கு தவறானவர்களாக தெரிகின்ற சிலருக்கு தேவன் இரக்கத்தையும் கிருபையையும் காண்பிக்கலாம். ஒருவேளை அவர்கள் மனம் திரும்புவதற்கு கால அவகாசம் அளிக்கலாம். எனவே தேவனுடைய எண்ணங்களுக்கு எதிராக என்னுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. நம்மை தேவையின்றி விரோதித்தவர்கள், நியாயமின்றி எதிர்த்தவர்கள், மனசாட்சியின்றி தீங்கு செய்தவர்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக எந்த தீங்கையும் காணாதவர்களாக உலாவுவது நம்முடைய உள் மனதில் நெருடல்களை ஏற்படுத்தலாம். அது நம்மை சிறுமைப்படுத்துவது போலவும் இருக்கலாம். ஆனால் இவைகளை சகிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் நாம் மனநிலையில் பக்குவம் அடைய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. யோசேப்பிற்கு அநீதி செய்த போத்திபாரின் குடும்பத்திற்கு என்ன தண்டனை கிடைத்தது என்பது நமக்கு தெரியாது. அதை நாம் அறியும் தேவையும் இல்லை. ஆனால் அநீதியை சகித்து தன்னை தாழ்த்திய யோசேப்பை தேவன் உயர்ந்த உன்னத ஸ்தானத்திற்கு கொண்டு வந்தார். அநீதி இழைத்தவருக்கு என்ன நடக்கிறது என்பதை விட அநீதியை சகித்தவருக்கு என்ன நடைபெறுகிறது என்பதே முக்கியம். சிந்தனைக்கு விழ வைத்தவரையே நினைத்து செயலற்று போகாதே. நிலைநிறுத்த தேவன் இருப்பதை எண்ணி செயல்பட துவங்கு. விழ வைத்தவரையே நினைத்து செயலற்று போகாதே. நிலைநிறுத்த தேவன் இருப்பதை எண்ணி செயல்பட துவங்கு.